இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸர்சைஸ் 3.7ல கொஸ்டின் நம்பர் 1. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோவிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு பேசிக் எக்ஸ்பொனன்ட்ஸ்லாம் என்னது? இப்போ a to the power of m, a to the power of n அப்படின்னா நமக்கு காமன் பேஸ் தென் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப பவரை வந்து ஆட் பண்ணுவோமா? அப்போ m plus n. இது a to the power of m divided by a to the power of n. இங்க டிவிஷன் அப்படிங்கிறப்ப a to the power of m minus n. Then power of power a to the power of m then whole to the power of n அப்படிங்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆஃப் m into n. இப்போ சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். நமக்கு என்ன ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? 400 x to the power of 4 y to the power of 12 z to the power of 16 divided by 100 x to the power of 8 y to the power of 4 z to the power of 4. இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப நார்மல் ரூட் கான்செப்ட் தான். இப்போ காமனாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே 0000 அப்படிங்கிறப்ப கேன்சலா, அப்போ ஜஸ்ட்டு வெறும் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 then x to the power of 4 divided by x to the power of 8. நமக்கு எப்பயுமே எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வேணும். அப்போ நமக்கு டினாமினேட்டரில் தான் வந்து லார்ஜர் நம்பர் இருக்குது. அப்போ 8 minus 4 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு 4. ஸோ divided by x to the power of 4 y to the power of 12 and 4. நமக்கு 12 minus 4 வந்து 8. ஸோ y to the power of 8 then z வந்து நியூமரேட்டரில் தான் அதிகமான பவர் வேல்யூ இருக்குது. அப்போ 16 minus 4 நமக்கு 12. ஸோ z to the power of 12. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறப்ப நமக்கு ஜஸ்ட் 2 தான். ஸோ 2 தென் எப்பயுமே வேரியபிள் அப்படிங்கிறப்ப நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால் நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் y to the power of 8 நமக்கு ரூட் அப்படிங்கிறப்ப 1/2 கான்செப்ட். அப்போ y to the power of 8 டைம்ஸ் ஆஃப் 1/2 இதுதான் மீனிங் ஆக்சுவலாக. ஸோ y to the power of 4 அப்படிங்கிறது ஆன்சரா. அப்போ y to the power of 4 தென் z to the power of 12 அப்படின்னா 12 divided by 2 அப்படிங்கிறப்ப z to the power of 6 then divided by x to the power of 4. அப்போ 4/2 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 2. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ நான் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். 7x² + 2 √14x + 2. நமக்கு அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் இதை நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே நமக்கு காமனாக ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த 7 எப்படி எழுதலாம்னா √7 தென் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ இந்த பொசிஷனில் வந்து √7² இன்டூ x². நமக்கு ஸ்கொயர் காமனாக இருக்கனால √7x ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாமா? அதே மாதிரியே √14 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 டைம்ஸ் 2 நமக்கு இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இன்டூ √2 அப்படின்னு எழுதிக்கலாம். தென் லாஸ்ட்டாகவும் நமக்கு b² கான்செப்ட் வேணும். அப்போ 2 அப்படிங்கிறப்ப √2² எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு தேவையானபடி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் 7x² + 2 √14x + 2. இப்போ 7x² பதிலாக நம்ம √7x ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். ஸோ √7x தென் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 தென் √7 இன்டூ √2 தென் x ப்ளஸ் 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தென் ஹோல் ஸ்கொயரா? இப்போ நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணலாம். இது எப்படி இருக்கு? a² + 2ab + b². இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம்? a + b ஹோல் ஸ்கொயர் கான்செப்டா? அப்போ ஏவோட பொசிஷன் நமக்கு என்ன இருக்கு? √7x தென் பியோட பொசிஷனில்
ஜஸ்ட் ரூட் 2வா? ஸோ ஸ்கொயர். இப்போ நியூமினேட்டர் வேல்யூ முடிஞ்சு. நமக்கு டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x பிளஸ் 1/16. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் வர வேல்யூவை அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் 1/16 காமனாக வெளியே எடுக்கிறேன். அதாவது காமன் டினாமினேட்டரை மாற்றுறோம். இங்கே நமக்கு 1 தான் இருக்குது. அப்போ நமக்கு 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ 16x ஸ்கொயர், நமக்கு இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. 2 இன்ட்டு விச் நம்பர் ஈக்குவல் டு 16? நமக்கு 8ஆ? அப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 16 இருக்கு, ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1/16. இந்த 16 அப்படிங்கிறப்ப 4 டைம்ஸ் 4, அப்போ 4 ஸ்கொயரா? ஸோ 4 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறத நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நமக்கு ஏ ஸ்கொயர் கான்செப்ட் வேணும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 4x ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா? மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 4x இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ இதனோட பொசிஷன் நமக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நமக்கு மாற்றிக்கலாம். இப்போ கரஸ்பாண்டிங் பிளேஸ் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணலாம். 1/16, தென் ஏவோட பொசிஷனில் இருக்கிறது 4x. அப்போ 4x, தென் பியோட பொசிஷனில் ஜஸ்ட் 1 மட்டும் இருக்கா? இப்போ 4x மைனஸ் 1, தென் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16. இப்போ நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணலாம். நமக்கு கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14x ப்ளஸ் 2 தென் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16. இப்போ நம்ம நியூமரேட்டர் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா? அப்போ என்னன்னு இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தென் ஹோல் ஸ்கொயர், தென் டினாமினேட்டருக்கு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோமா? 1/16 தென் 4x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். நமக்கு 1/1 அப்படிங்கிறப்ப இந்த 16 வந்து நியூமரேட்டருக்கு மூவ் ஆகுமா? அப்போ ஆக்சுவல் மீனிங் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு root 7x plus root 2 then square divided by 4x minus 1 square. நமக்கு இப்போ ஸ்கொயர் ரூட்டை இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 16 ஸ்கொயர் ரூட். இப்போ 16 ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்போ 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ ஜஸ்ட் 4 மட்டும் வரும். இப்போ ரிமைனிங் நமக்கு வேரியபிள் இருக்கனால மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுமா? அப்போ root 7x plus root 2 divided by, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட் 4x மைனஸ் 1 மட்டும் கிடைக்குமா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 then a plus b whole to the power of 8 x plus y whole to the power of 8 then b minus c whole to the power of 8. டினாமினேட்டரில் 81 then b minus c whole to the power of 4, a minus b whole to the power of 12, b minus c whole to the power of 4. நமக்கு இங்கே நம்பர் அப்படிங்கிறப்ப ரூட் ஆஃப் 121 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 11 மட்டும் வருமா? தென் டினாமினேட்டரில் 81 அப்படின்னா 9ஆ? ஸோ இப்போ நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வேரியபிள் அப்படிங்கிறப்ப a plus b ஒரே ஒரு டேம் தான் இருக்கு. இங்கே நமக்கு பவர் 8 அப்படின்னா ரூட் எடுக்கிறப்ப 1/2 கான்செப்ட். அப்போ வேரியபிள் அப்படிங்கிறதுனால நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். தென் a plus b ஹோல் டு த பவர் ஆஃப் 4. xy பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ x plus y இங்கே 8 இருக்கனால நமக்கு 4.
தென் பி மைனஸ் சி, நமக்கு டினாமினேட்டர்லையும் பி மைனஸ் சி இருக்கு. அப்போ டினாமினேட்டரில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா பி மைனஸ் சி ஹோல் டு த பவர் ஆஃப் 8. இப்போ பி மைனஸ் சி பவர் 8, பி மைனஸ் சி பவர் 8. நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். தென் எக்ஸஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி ஹோல் டு த பவர் ஆஃப் 12. நமக்கு பவர் 12 ரூட் எடுக்கிறனால டிவைட் பை 2. அப்போ 12/2 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 6. நமக்கு என்ன வரும்? ஏ மைனஸ் பி பவர் 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. இந்த கொஸ்டினுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப நம்ம நார்மலாக 2 பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங் மிடில் டைம் கான்செப்ட் மட்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படி இல்லாட்டி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட் வரும். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக ஸ்கொயர் கான்செப்டில் இருக்கா? இப்போ 4x ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2x தென் ஹோல் ஸ்கொயரா? அதே மாதிரி 25 அப்படிங்கிறப்ப நமக்கு 5 ஸ்கொயர் கான்செப்டா? இப்போ நமக்கு ப்ளஸ் 2ab கான்செப்ட் வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் டைரெக்டாக. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட பொசிஷன் என்னது? 2x, தென் பியோட பொசிஷன் என்ன இருக்குது? 5 ப்ளஸ் 25 அப்படிங்கிறப்ப நமக்கு 5 ஸ்கொயரா? இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம டைரெக்டாக ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாமா? இப்போ 20x அப்படிங்கிறப்ப நமக்கு 2 டைம்ஸ் 2 4, தென் 4 டைம்ஸ் 5 20, தென் எக்ஸ். அப்போ நமக்கு இன்பிட்வீனில் வர வேல்யூ மேட்ச் ஆயிடுது. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 5 தென் ஹோல் ஸ்கொயரா? நமக்கு ரூட் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் அண்டு ஸ்கொயர் ரூட் ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு 2x ப்ளஸ் 5 மட்டும் இருக்கும். நமக்கு வேரியபிள் இருக்குது, ஸோ மாடுலஸ் கான்செப்ட். இப்போ ஃபைனல் வேல்யூ என்னது? மாடுலஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 5. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதலாம். ஸோ நான் ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். இப்போ 9x ஸ்கொயர் தென் 16y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் மைனஸ் 24xy தென் மைனஸ் 40yz ப்ளஸ் 30xz. இதனோட ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது எந்த ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தென் ஹோல் ஸ்கொயர். நமக்கு இது எல்லாமே பாசிட்டிவாக அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பி அப்படின்னா நான் பிக்கு பதிலாக நெகட்டிவ் பி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். பட் நம்ம ஆல்வேஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவோட தான் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே ஏ மைனஸ் பி மைனஸ் சி இல்லை ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ 9x ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இதில் 3x தென் ஹோல் ஸ்கொயரா? அப்போ ஏவோட பொசிஷன் என்னது? 3x தென் 16y ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4y தென் ஹோல் ஸ்கொயர். ஸோ பியோட பொசிஷன் வந்து 4y தென் 25z ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 5z தென் ஹோல் ஸ்கொயர். அப்போ சியோட பொசிஷன் 5z. இங்கே நான் பாசிட்டிவ் சைன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நெகட்டிவ் வேல்யூவை இங்கே கம்பேர் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ 9x ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதுகிறோம்?
3x then square then 16y square அப்படிங்கிறப்ப 4y then whole square plus 25z square அத 5z then whole square plus 2ab concept அப்ப 2 times of a ஓட position 3x then b ஓட position 4y plus 2 bc concept அப்ப 2 times of 4y into 5z then 2 times of ca அப்ப 5z and 3x பட் இங்க நமக்கு இது ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்ப இங்க நெகட்டிவ் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா y இருக்கா, அப்போ y-ஓட வேல்யூ நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க y இல்ல, அப்ப பாசிட்டிவ். இங்க ரெண்டுலயுமே y இருக்கு, அப்ப நெகட்டிவ் வேல்யூ. இல்ல நான் y நெகட்டிவ் யூஸ் பண்ணல, வேற மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னா x z ரெண்டுமே வந்து நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்றோம். இப்போ x z நெகட்டிவ் அப்படின்னா இங்க x இருக்கு, அப்ப நெகட்டிவ். இங்க z இருக்கு, நெகட்டிவ். இங்க x z ரெண்டுமே இருக்கு, அப்ப நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவா. அப்ப இது ரெண்டுல எந்த பேர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எப்பயுமே வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால நான் y மட்டும் நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது b வந்து 4y கிடையாது, -4y. இதை நான் முன்னாடி சொன்னேன், எப்பயுமே பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த வேல்யூக்கு எந்த பொசிஷனுக்கு வருது அப்படின்ட்டு. அப்ப இங்க -4y. ஸோ இங்கேயும் வந்து மைனஸ் தான். அப்ப நமக்கு தேவையானபடி கொஸ்டின்ல கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சா? இது எப்படி எழுதலாம்? a plus b plus c whole square. அப்ப a ஓட பொசிஷன் 3x then b ஓட பொசிஷன் வந்து -4y. அப்ப -4y. c ஓட பொசிஷன் 5z ஸ்கொயரா. இப்போ நமக்கு இது வந்து கேட்கல, இதனோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ இதனோட ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x - 4y plus 5z then ஸ்கொயர். நமக்கு ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் ரூட் தென் ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா? அப்ப 3x - 4y plus 5z நமக்கு வேரியபிள் இருக்கனால மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் ஒன், இதனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிற கொஸ்டினுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4x ஸ்கொயர் -9x plus 2. இங்கே நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப 8 தென் சம் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப -9. அப்போ நமக்கு எந்த ரெண்டு காம்பினேஷன் பாசிபிள்? -8 தென் -1. பட் நமக்கு ஏ பொசிஷன், அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கிடையாது. ஸோ அதனால இது சேம் வேல்யூவோட டிவைட் பண்ணுமா? அப்போ டிவைடட் பை 4 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ -2 இருக்கும், இங்கே -1/4. இப்போ இங்கே -2 இருக்கனால எக்ஸ் -2 தென் இங்கே -1/4. அப்போ இது இங்கே மூவ் ஆகிறப்ப நமக்கு 4x கான்செப்டா. ஸோ 4x தென் நியூமரேட்டரில் -1. அப்போ இதோட ஃபேக்டர் என்னது? x -2 into 4x -1. செகண்ட் டைம் 7x ஸ்கொயர் -13x -2. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் வந்து -14, சம் ஆஃப் சேம் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப -13. நமக்கு எந்த ரெண்டு நம்பர் பாசிபிள்? -14 plus 1. தென் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 1 இல்லை, அதனால சேம் வேல்யூவோட டிவைட் பண்ணுறோமா? அப்போ டிவைடட் பை 7. இங்கே கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு -2 வரும். அப்போ -2 அப்படின்னா என்ன மீனிங்க? எக்ஸ் -2 தென் இங்கே 1/7 இருக்கு. அப்போ 1/7 இருக்குனால 7x தென் நியூமரேட்டர் பாசிட்டிவ் 1. இப்போ 7x + 1 அப்படின்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ஒன் 28x ஸ்கொயர்
minus 3x minus 1. இங்க product of two number. நமக்கு 28 times of minus 1, இப்போ minus 28. Then sum value வந்து minus 3. இப்போ நமக்கு எந்த ரெண்டு combination possible? So 7 and 4. நமக்கு இங்க minus 3 வேணும். அப்போ minus 7, then positive 4. நமக்கு multiply பண்றப்ப minus 28 கிடைச்சிருச்சு. combine பண்றப்ப minus 3யும் கிடைச்சிருச்சு. Then இங்கேயும் x square coefficient வந்து 1 கிடையாது. அப்போ divided by 28. இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் 1/4. அப்போ நெகட்டிவ் 1/4 அப்படிங்கிறப்ப டினாமினேட்டர் 4, அப்போ 4x, தென் -1 நியூமரேட்டர், அப்போ -1. இங்கே 4 and 28 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்கே 7 வரும். நியூமரேட்டரில் ஜஸ்ட் 1 மட்டும் இருக்கு. அப்போ 7x + 1. இப்போ நம்ம வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆக்சுவல் மீனிங் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x square minus 9x plus 2, then 7x square minus 13x minus 2, then 28x square minus 3x minus 1. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அந்த வேல்யூ தூக்கி உள்ளார போடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்னது? x minus 2 into 4x minus 1. Then second time order factorize x minus 2 into 7x plus 1. Third order factorize வந்து 4x minus 1 into 7x plus 1. இப்போ இங்கே x minus 2 ரெண்டு டைம் இருக்கா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 2 then ஸ்கொயர். அதே மாதிரி 4x minus 1 ரெண்டு டைம் இருக்கு. அப்போ 4x minus 1 then ஸ்கொயர், then 7x plus 1 பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைம் இருக்கு. ஸோ 7x plus 1 ஸ்கொயர். நமக்கு எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் டைம் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நமக்கு கேன்சல் ஆயிருமா? பட் நமக்கு இங்கே வேரியபிள் இருக்கிறதுனால ஃபைனல் ரிசல்ட் வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னது? மாடுலஸ் ஆஃப் x minus 2, 4x minus 1 and 7x plus 1 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஒன், இதனோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் பிளஸ் 17/6x plus 1, then 3/2x square plus 4x plus 2, then 4/3x square plus 11/3x plus 2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம காமன் டினாமினேட்டர் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல 2x ஸ்கொயர் பிளஸ் 17/6x பிளஸ் 1 இருக்கு. நான் 6 காமனாக எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? 12x ஸ்கொயர் பிளஸ் 17x பிளஸ் 6. இப்போ நம்ம இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் அப்படிங்கிறப்ப 12 times 6, அப்போ 72. தென் சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 17. நமக்கு எந்த ரெண்டு பேர் இருக்கு? 9 and 8. பட் இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணுவோமா? ஸோ இப்போ 9/12, இங்கே 8/12. இது காமனாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/4 இருக்கு. இங்கே வந்து 2/3. இப்போ இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்கிறனால ஸோ 4x நியூமினேட்டரில் 3, அப்போ ப்ளஸ் 3. தென் இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்கு. அப்போ 3x, தென் நியூமினேட்டரில் வந்து 2, பாசிட்டிவ் 2. ஸோ 3x plus 2. தென் இந்த 6 வந்து காமன் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் 3/2x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2. இப்போ இதுக்கு காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2 காமன். அப்போ 3x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 4. ஸோ 3 times 4 அப்படிங்கிறப்ப 12. தென் சம் வேல்யூ வந்து 8. அப்போ நமக்கு எந்த ரெண்டு பேருங்க? 6 தென் 2.
எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கிடையாது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து கேன்சல் ஆகும். ஜஸ்ட் 2 மட்டும் இருக்கும். இங்கே 2/3. இப்போ 2 மட்டும் இருக்கிறனால இதை எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கே 2/3 இருக்கு. டினாமினேட்டர் 3யா? அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. இப்போ 3x தென் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இதனோட ஃபேக்டர். ஸோ இந்த 2 வந்து அப்படியே தான் இருக்கும். அதில் சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். 4/3x ஸ்கொயர் ப்ளஸ் 11/3x ப்ளஸ் 2. இங்கே 3யை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 டைம்ஸ் 3 வந்து 6ஆ? ஸோ சேம் டிக்டோ. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to 4 times of 6, 24. தென் சம் வேல்யூ வந்து 11. அப்போ எந்த காம்பினேஷன் பாசிபிள்? 8 and 3. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இல்லை. அப்போ 4 இருக்கனால இங்கே 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3/4 அது அப்படியே தான் இருக்கும். பட் 8/4 அப்படிங்கிறப்ப கேன்சல் ஆகிட்டு ஜஸ்ட் 2 மட்டும் வருமா? அப்போ நியூமரேட்டர் நமக்கு என்ன இருக்கு? வெறும் 2 இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 2 தென் 3/4. அப்போ 4 டினாமினேட்டர் அப்படிங்கிறப்ப 4x தென் ப்ளஸ் 3 தென் ஆக்சுவலாக இருக்கிற 3 வேல்யூ. இப்போ இந்த 3 வேல்யூவும் தூக்கி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 3x ப்ளஸ் 2 தென் டிவைடட் பை 6 multiplied by x plus 2 into 3x plus 2 then divided by 2 then last x plus 2 into 4x plus 3 then divided by 3. நமக்கு 6 then 2 times 3 6. அப்போ இது காமனாக இருக்கிறனால வெளியே தூக்கிடலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் தென் 6 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 1/6 வந்து வெளியே எடுத்தாச்சு. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 4x plus 3 4x plus 3 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது. இப்போ 4x plus 3 தென் ஸ்கொயர் தென் 3x plus 2 3x plus 2 ரிப்பீட். அப்போ 3x plus 2 தென் ஸ்கொயர் தென் x plus 2 x plus 2. அப்போ x plus 2 ஸ்கொயரா? இப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆயிருமா? இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது? 1/6 வெளியே. தென் இங்கே வேரியபிள் இருக்கிறனால நம்ம மாடுலேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 4x + 3 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 4x + 3 மட்டும் இருக்கும். தென் அதே மாதிரியே 3x + 2 தென் x + 2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.